பேசிக், ஸ்டாண்டர்ட், எலக்ட்ரிக் இந்த 3 பிளானும் வந்து நம்ம ஆரம்பித்து கம்பெனி ஆரம்பித்து இப்போ 1 இயர் மேலே ஆச்சு. அந்த பிப்ரவரி மார்ச்சில் வந்து ஒரு கான்டெஸ்ட் வச்சு அதில் வந்து நிறைய ஐடிஸ் போட்டு அப்படியே நம்ம சிஸ்டமே வந்து ஸ்லோவாகிடுச்சு. நம்ம சிஸ்டத்தையே ஸ்லோ பண்ணிட்டாங்க நிறைய லீடர்ஸ். அப்போ அது என்னாச்சு, அந்த ஸ்லோவானதை வந்து நம்ம வந்து மீட்டெடுக்கணும். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பூஸ்டர், ஒரு எனர்ஜி தேவைப்படுது நம்ம மக்களுக்கு. அப்போ அந்த எனர்ஜி எப்படி கொடுக்குறது, அந்த ஸ்லோவான 3 பிளான் ஸ்லோவாக இருக்கிறத நம்ம எப்படி பாஸ் ஆக்குறது அப்படிங்கிற தாட்ஸ் அவர் யோசிச்சு தான் ஃபேண்டசிங்கிற ஒரு பிளானை வந்து கொண்டாந்தார். அதுவும் அந்த ஃபேண்டசி பிளானை வந்து எல்லாத்துக்கும் எல்லாருமே அதில் சீனியாரிட்டி பிடிக்கணும் அப்படின்னு ஓப்பன் டாக்காக வந்து ஓப்பனாக வந்து அனௌன்ஸ் பண்ணி ஓப்பனாக விட்டதான் ஃபேண்டசி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சீனியாரிட்டி பிடிச்சவங்க இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறோம். ஏன்னா எல்லாருமே இங்கே இருக்கவங்க யாருமே இன்கம் வாங்காமல் இல்லை. ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே இன்கம் வாங்கியிருக்கிறோம். அந்த சீனியாரிட்டியை வந்து தக்க வச்சவங்க நிறைய பேர் நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறோம். அப்போது அந்த சீனியாரிட்டி, அந்த உண்மையான ஒரு விஷயத்தை கொண்டாந்து ஃபேண்டசின்னு கொண்டாந்து வச்சு நம்ம எப்படி இந்த கம்பெனி ஒரு உண்மையான நேர்மையான கம்பெனி, எல்லாத்துக்கும் ஒரு உண்மையாக இருக்கும், எந்த இடத்துலையும் யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாமல் நம்ம நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு காரணம், ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஃபேண்டசிங்கிற ஒரு 4வது பிளானை கொண்டாந்து நம்ம கையில் கொடுத்து இன்றைக்கி நம்ம எல்லாருமே வருமானம் வர்றதுக்கு வழிவகை செஞ்சு அந்த வருமானம் நம்ம வாங்கி சந்தோஷப்படுறதுக்கு இந்த நேரத்தில் நம்ம கணேசன் கொடுத்து என்ன நம்மளை எல்லாரையும் சந்தோஷப்படுறதுக்கு அவருக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ஃபேண்டசி பிளான் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் வந்து ஒரு 20,000 கிடச்சிருக்கு, கண்டிப்பாக கிடச்சிருக்காரு. ஏன்னா நானும் சேர்ந்து 6 மாதம் ஆச்சு. இந்த ஃபேண்டசி பிளான் மூலிமா தான் எனக்கு வந்து ஒரு 20,000 கிடச்சிது. இந்த 100 ரூபா கிடைக்கும் இல்லைங்களா, ஒவ்வொருத்தர் மெம்பர் சேர்க்கும் போது அந்த 100 ரூபா மூலிமா ஒரு 15,000, ஒரு 35,000 இது வரைக்கும் நான் வந்து சம்பாதிச்சிருக்கிறேன். அதுக்கு காரணம் இந்த ஃபேண்டசி தான். அதனால் ரோல்பெரி கிளப்பில் ஃபேண்டசி பிளானுக்கு வந்து நிறைய பேர் வந்து நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரவியன் சொன்ன மாதிரி தான் அந்த 3 பிளானில் வாங்குகிற இன்கம்மை இந்த ஒரு ஃபேண்டசி பிளான்லேயே நம்ம வாங்கிடலாம். ஸ்பான்சர் இன்கமாக இருக்கட்டும், லெவல் இன்கமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஒரு பிளான்லேயே நம்ம வாங்கிட முடியும். அதுக்காக தான் இந்த ஃபேண்டசி பிளானை எப்படி கொண்டாந்து வச்சார். ஆனால் இந்த ஃபேண்டசி பிளான் வந்துருச்சு, ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இதுலேயும் நம்மளது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இதை வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு போகணும் அப்படின்னு தான் இந்த பூஸ்டப் ஐடியா எப்படி கொண்டாந்தார். இந்த பூஸ்டப் ஐடியா வந்து காரணம் யாராச்சும் தெரியுங்களா? எதுக்காக பூஸ்டப் ஐடி கொண்டாந்தார்? ஃபேண்டசியோடு நிறுத்திருக்கலாம். அப்படி பூஸ்டப் எதுக்கு கொண்டாந்தார்? பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அந்த பேசிக், எலைட்டு, ஸ்டாண்டர்ட் எல்லாம் போட்டதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக போகிறது தான். போட்டவங்களுக்கு பணம் வராமல் இருக்கிறதுனால தான் இந்த பூஸ்டப் ஐடியா கொண்டு வந்தது. இந்த ஃபேண்டசி பிளானில் கான்டெஸ்ட் ஆரம்பித்தார், புதுசாக ஐடியா வந்துட்டு. இந்த கான்டெஸ்ட் வந்து 2-4-8 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு இது அறிவிச்சிருந்தார். அப்படியாவது ஐடி புதுசாக வருது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருந்தாரு. அதுக்கும் வந்து ஐடி வந்து அதிகமாக வரல அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இனியும் வந்து தாழ்த்தாமல் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ரன்னிங் ஆகணுங்கிற ஒரே இல்லை. யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் நம்ம வரக்கூடிய தொகையிலேயே வந்து பூஸ்டர் போட்டு கொண்டு வந்து ஒரு இசி விழாவும் ஸ்பெண்டிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் வந்து இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆதரவாக ஆதரிச்சாங்க. கண்டிப்பாக வந்து இது அருமையான ஒரு திட்டம். ஃபேண்டசி பிளானை வந்து பூஸ்டப் பண்ண காரணம் யாருன்னா நம்ம தான். ஏன் அப்படின்னா எப்படி சொன்னது, போஸ்டர் ஃபார்முலா ஒரு 10 பேர்த்த உருவாக்குங்க, அடுத்து அவங்க அந்த 10 பேர்த்த உருவாக்குங்க, அப்படி போஸ்டர் ஃபார்முலா சொல்லியிருந்தார். ஆனால் நம்ம யாரும் செய்யலை. என்ன முதல் கொண்டு தான் சொல்கிறேன், நம்ம யாரும் செய்யலை. அவர் ஏன்னா நம்ம சிஸ்டம் வந்து 100% ட்ராவல் ஆகிறதுக்கு, நம்ம சிஸ்டத்துக்கு வந்து முக்கியமாக 100% ட்ராவல் ஆகிறதுக்கு என்ன எனர்ஜி வேணும் தெரியுங்களா? நியூ ஐடிஸ். நம்ம நியூ ஐடிஸ் தான் நம்ம சிஸ்டத்தோட உயிர் நாடி. அந்த உயிர் நாடிக்கு நம்ம வந்து நியூ ஐடிஸை கொண்டாந்தோம்னா தான் அது வந்து அப்படியே டெவலப் ஆகும். ஆனால் அந்த நியூ ஐடிஸு நம்மளால் அந்த அளவுக்கு கொண்டாந்து எம்டி எதிர்பார்த்த அளவுக்கு நம்மளால் கொண்டாந்து கொடுக்க முடியல. அதுக்காக தான் ஒரு 50% நம்ம கொண்டாடுறோம். நம்ம ஒர்க் பண்ணாமலாம் இல்லை, எல்லோரும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அவர் வந்து அது எல்லாருக்கும் தெரியும். இன்னும் ஸ்பீடாக வரணும், ஒரு 50% வந்தனால தான் அதுக்காக தான் அவர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காது. இன்னொரு 50% நம்ம எப்படி ஃபில்ஃபில் பண்ணுறது அப்படின்னா பூஸ்டப்புங்கிற ஐடியா இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காரு.
அந்த பூஸ்டப் மூலிமா நமக்கு ஒரு 50% ட்ராவல் ஆகும். நம்ம ஐடிஸ் எடுக்கிறது மூலிமா ஒரு 50% ட்ராவல் ஆகும். இப்போ பூஸ்டப் பண்ணுறதுக்கப்புறம் நிறைய பேர் ஐடியே போடாமல் இருந்திருப்பாங்க. நிறைய பேர் டவுன்லைனில் யாரும் கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க. அவங்களும் எல்லாருமே பூஸ்டப் ஆகி அடுத்த கட்ட நடவடிக்கை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போய் நம்ம சிஸ்டம் போய் நிற்க முடியும். ஏன்னா பூஸ்டப் வந்துருச்சுன்னா அடுத்தது யூஐடிஸ் உள்ள வந்தோடனே பூஸ்டப்லேருந்து பணம் எடுப்பது நான் தயாராக இருக்கேன்னு காத்துட்டு இருக்கிற காலம் கூடிய சீக்கிரத்தில் இருக்குது, வெகு தூரத்தில் இல்லை. அந்த நிலமை கூடிய சீக்கிரத்தில் மாறப்போகுது. அதுக்காக தான் பூஸ்டப் ஐடியை கொண்டாந்துருக்கேன். ஓகேங்களா? தேங்க்யூ. இப்போ ஃபேண்டசி பிளான் மட்டும் பார்த்துருவோம். நம்ம வந்து 999 வந்து ஒருத்தருக்கு நம்ம அனுப்பிச்சோம்னா 2 பேர்த்துக்கு 2x8 மேத்தமெட்டிக்ஸ் படி தான் நமக்கு இன்கம் வரும். 2 பேர்த்துக்கு இருந்து நம்மளுக்கு 2,999 மொத்தம் 1998 ரூபா நம்மளுக்கு வரும். இந்த 1998 ரூபா வந்தோடனே நம்ம அதை வந்து ஃபஸ்ட் லெவலில் வந்து நம்ம 1998 அப்படியே அப்கிரேட் பண்ணுவோம். அதெல்லாம் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இன்கம் கிடையாது. சரிங்களா? அதே செகண்ட் லெவலில் நீங்கள் 2 பேர்த்துக்கு வந்து 999 வந்து ரிசீவ் பண்ணி 1998 வந்திருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு வந்து 1998 வந்து 7,992 ரூபா நம்மளுக்கு நெட்டாக வந்திருக்கும். அதை வந்து 5,000 வந்து அடுத்த அப்கிரேட் நம்ம பண்ணோம். நம்மளோட சீனியாரிட்டி இருக்கவங்களுக்கு 5,000 பண்ணோம்னா ஒரு ஃப்ளோரிங் ஐடி ஓப்பன் ஆகி அதுக்கு 999 நம்ம அனுப்பிச்சிக்குவோம். இது வந்து நம்மளுக்கு இன்கம் வர ஃப்ளோரிங் ஐடி. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பூஸ்டப் ஓப்பன் ஆச்சுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து 1993 ரூபா நம்மளுக்கு வந்து நெட் ப்ராஃபிட்டாக நம்ம